வச்சுக்கலாம். சரி சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த மதிய நேர நிகழ்வு தற்சோதனை என்பதற்காக தான் துவங்கப்பட்டது. ஏனென்றால் மகரிஷி அவர்களுடைய இன்றைய சிந்தனையில் கூட மனவளக்கலையினுடைய 4 அங்கங்களாக அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்ற சிந்தனையை நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி இருந்தார்கள். நம்ம ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணய்யா அவங்க கூட சொல்றப்ப, தவத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் சிந்தனையை அதிகப்படுத்துங்கள் என்று அடிக்கடி சொல்வது உண்டு. ஏன்னா அவர்கள் 35 ஆண்டு காலமாக இந்த ஞான மார்க்கத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பல நாட்கள் மாதங்கள் ஆழ்நிலை தியானத்திலே ஈடுபட்டு அந்த ஒரு தன்மையை பெற்றிருப்பவர். அப்ப அவங்களுடைய மகரிஷி கூட அடிக்கடி ஒரு விஷயம் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். 20 நிமிஷ தவம் போதும் என்று சொன்னதாக. அது ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஆரம்ப காலத்துல அதிக தியானம் கூட ஏற்றி இருப்பாங்க. மகரிஷி நீண்ட நேரம் தியானம் ஏற்றதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் நீண்ட நேர தியானம் ஏற்ற சொன்னதற்கான சான்றுகளும் இருக்கிறது. ஆனா ஏன் அவங்க கடைசி நேரத்துல இந்த தியானத்தை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தியானத்தினால் நாம நீண்ட நாள் இப்படி தியானம் செஞ்சுட்டே வர 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 குறைந்த நேரத்துல நமக்கு அதிகப்படியான சக்தியை பெறக்கூடிய தன்மை வந்துடும். இப்ப நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதே அம்மா நடத்திய இந்த 9 மைய தவத்தை புதிதாக 9 மைய தீட்சை பெற்ற ஒரு அன்பரை உட்கார சொன்னீங்கன்னா உட்காரவே முடியாது. அவரால் நிச்சயமா உட்கார முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஆனா நாம சர்வ சாதாரணமாக உட்கார முடியுது அப்படின்னாலே நாம அந்த நிலைக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நேற்று நன்மணி ஐயா கூட சொன்னாங்க, ராதாகிருஷ்ண ஐயாவோட அந்த சும்மா இருத்தல் அப்படிங்கிற தவம் அவர் 10 நிமிஷம் தான் நடத்துவார். ஆனா நானும் ஆரம்ப காலத்துல கன்னியாகுமரி போறப்ப சும்மா இருத்தல் தவம்னா அது ஒண்ணுமே புரியாது, சும்மாவும் இருக்க மாட்டோம் நம்ம. ஆனா இப்ப அந்த 10 நிமிஷ தவமே சும்மா இருக்க வைக்கிறது. அப்போ நாம் ஒரு நீண்ட நாள் நாம் இந்த தவத்தில் ஈடுபட்டதனுடைய பலன் குறுகிய காலத்திலேயே நாம் அந்த சக்தியை பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் நீண்ட நேரம் செஞ்சா அதிக சக்தியை பெறுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த சக்தியை பெறுவது எதற்காக, நாம் எதற்காக தியானத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா, தற்சோதனை செய்வதற்காக. தற்சோதனை செய்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்காக ஒரு சக்தி தேவை. நல்லா இந்த இடத்த நுட்பமாக நாம விளங்கி கொள்ளணும். உலகத்திலே மிக பெரிய விஷயம் என்னன்னா நம்மை மாற்றுவது. மிகப்பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் அல்ல. கடவுளே தோற்றுப்போன இடம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றுவது என்பது கடவுளே தோற்றுப்போன இடம். அப்ப அதை நம்மால நிகழ்த்த முடியுமானா நிச்சயமா நிகழ்த்த முடியும். கடவுள் தோற்ற இடத்தில் மனிதன் ஜெயித்திருக்கிற இடம் நம்மை நாமே மாற்றக்கூடியது.
அப்ப அப்பேற்பட்ட விஷயத்தை செய்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை, சக்தி தேவை. அதற்குத்தான் நாம் தவம் ஏற்றுகின்றோம். ஆனால் நாம் இயற்றிய தவத்தால் பெற்ற ஆற்றலை நாம் முழுமையாக பயன்படுத்தினோமா அப்படிங்கிறது இப்ப கேள்வியா இருக்கு. நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போற விஷயம் எனக்கு ரொம்ப ஆதங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நானும் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், கண் கூட பார்த்திருக்கிறேன். நாம் வேதாத்திரியர்கள் என்று சொல்கிறோம், ஒரு மிகச்சிறந்த ஞானியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் முழுமையாக மகிழ்ச்சி அடைவதாக இல்லை. உதாரணத்திற்கு, இப்போ நீங்க இங்க இருக்கிறவங்கள எவ்வளவு பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். 235 பேர் இருக்கிறோம். உங்கள எவ்வளவு பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும்? ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு உங்க மொபைல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பண்ணுங்க. ஓகே, பண்ண தெரியாதவர்களும் கொஞ்சம் முயற்சி செய்து அதை பண்ணுங்க. முயற்சி செய்து பண்ணுங்க. நீங்க எல்லாருமே பழகி வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஜூம் உள்ள வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் தெளிவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். உங்க குழந்தைகளையோ வீட்டுல இருக்கிறவங்களையோ கேட்டா சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள். சரி, எவ்வளவு பேரு? 120 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, வெரி குட். அவ்வளவுதானா? 126 போதும் நினைக்கிறேன் நானு. 240க்கு 126 அப்படி வச்சுக்கோ. ஓகே, ஒரே நிமிஷம். 134. அருமை அருமை. ஏன்னா இப்ப நான் நம்ம வர்றவங்க கிட்ட ஒரு மாற்றம் நிகழணும். நமக்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்றம் நிகழணும். மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் இது சாதனை மார்க்கமோ அல்லது இறை சாதனை மார்க்கமோ என்ன வேணா வச்சுக்கலாம். நிகழல அப்படின்னா நாம் எப்பவும் போல ஒரு சாதாரண நபராக, ஆன்மீகத்தை தெரிந்து கொண்ட ஒரு நபராக மட்டுமே நாம் இருப்போம். ஆன்மீகத்தை கடைபிடிக்கிற நபராக நாம் இருக்க மாட்டோம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 135 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, இது நல்லது, அப்படியே இருக்கட்டும். இந்த 135 பேரிலே நம்ம நிறைய தத்துவத்தை கேட்டே இருக்கிறோம். சரிதானுங்களா? நான் இப்ப எல்லாரோட ஹேண்டை டவுன் பண்ணிடுறேன். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிடுறேன். சரி, இப்ப என்னோட கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு அதற்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப பண்ண வேண்டாம், ஒரு நிமிஷம். சரி, இப்ப 135 பேர், 235ல 135 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60% பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும். வெரி குட், சிறப்பு. போதும், எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், போதும். ஓகே, டன். சரி, இப்ப நம்ம இருக்கிறவங்கள எனக்கு எந்த விதமான நோயுமே உடலில் இல்லை, பிரச்சனையே உடலில் இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்கும். 100% நான் சொல்றேன். உங்களுக்கு உடலிலே சோர்வு இருக்கக்கூடாது, சரிதானுங்களா? உடல் பாதிப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது. 100%. இது பெரிய விஷயம், சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன் 100% உங்கள் உடல். சரி, 20 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு இது நம்புறது கஷ்டமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பயிற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, ரைட். அப்ப 22 பேர், 23 பேர் வச்சுக்கோங்க, இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களையுமே நான் போய் தெளிவா கேட்டேன் அப்படின்னா, உடலிலே நோயே இல்லை என்றால் உங்கள் மனதிலே கோபம் வராது, பொறாமை வராது, வெறுப்பு வராது, சினம், கர்வம், ஈகோ, சரிதானுங்களா? எதுவுமே வராது.
இதுதான் உண்மையான பூரண உடல் நலம் அப்படின்னா. இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 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 ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன் இந்த முன்னோர்கள் உடல் நலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் நலம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், நல்ல உடலில் கெட்ட சிந்தனை உருவாகாது. நாம என்ன மாறாயதிலோ, ஆசை சிரமத்திலோ, சினம் தப்பத்திலோ, கவலை இடத்திலோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, உடல் நன்றாக இருக்கு. இதை நாம பல இடங்கள்ல உணர்ந்திருப்போம். நம்ம உடல்ல அதீத சக்தி, அப்படியே அபரிமிதமான சக்தி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யலாங்களே என்ன வராது? கோபம் வராது, பொறாமை வராது, வெறுப்பு உணர்வு வராது. இப்படி எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத இந்த 20 பேர் நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. மத்தவங்க எல்லாருமே நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், எனக்குமே உடல்ல சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உருவாகிறது. இன்னும் 100% என்னால கை தூக்க முடியல. சரிங்களா? இதுதான் உண்மை. பிராக்டிக்கலா இருக்கிற உண்மையை நான் பேசுறேன். ஓகே, இந்த 20 பேருமே இப்ப இந்த 20 பேருக்கு ஒரு கேள்வி. கை தூக்குன 20 பேருக்கு மட்டும் ஒரு கேள்வி. உங்களுக்கு கோபமோ, பொறாமையோ, கவலையோ, வெறுப்போ, வஞ்ச உணர்வோ, முறையற்ற பாலுணர்வோ, பேராசையோ, இது எதுவுமே எனக்கு வராதுங்கிறவங்க கை தூக்கு. அதுக்கு நாங்க சளைச்சவங்க இல்லையா? சரி, ஓகே. இவங்க 6 பேரையும் இன்றிலிருந்து நாம் ஞானிகளாக டிக்ளேர் பண்றோம். சரிங்களா? இந்த 6 பேர் தான் இனிமேல் வகுப்பு நடத்தணும்னு நான் விரும்புறேன். இது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். இவங்க 6 பேரும் நீங்க இவங்க எது சொன்னாலும் நமக்கு வந்து நடக்கும் இல்லைங்களா? இந்த நிலைக்கு நாம் எல்லாருமே வரணும். நிச்சயமா வர முடியும். அப்ப அந்த 20 பேருடைய பூர உடல் நலத்துல ஒரு 6 பேர் வந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த நிலை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். 6 பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரையும் வாழ்த்துங்க. ஏன்னா அந்த நிலையை அடைந்தவர்கள் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துக்கு தனி சக்தி இருக்கிறது, அபரிமிதமான சக்தி இருக்கிறது. சரிங்களா? சரி, அப்ப அடையலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படவோ, தாழ்வாக நினைக்கவோ சத்தியமாக தேவையில்லை. சரி, இப்போ இதற்கு என்ன பண்ணணும்? நம்ம நோக்கம் இதுதான். இவங்க அடைந்த நிலைதான் நம்ம நோக்கம். இந்த நிலையில வந்துட்டோம்னா 100% சமாதானம். எந்த இடத்திலையும் நோ எதிர்ப்பு. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அத்தனை வந்து போகும். இதற்கு ஆணி வேறாக இருப்பது உடல் நலம் என்கின்ற ஒரு அற்புத விஷயம்ங்கிறத நீங்க எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உடல் நலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. புத்தர் சொல்றார், உடல் நலம் தான் முதல் இன்பம். முதல் இன்பத்தை பெறாமல் நீ அடுத்த இன்பத்தில் காலடி எடுத்து வைக்க முடியாது. அடுத்த இன்பம் மன அமைதி. அப்ப உடல் நலம் முதல் இன்பம், இரண்டாவது தான் மன அமைதி. அதனால உடல் நலமற்ற ஒருவர் மன அமைதியை எட்டுவது என்பது என் அறிவுக்கு எட்டி சாத்தியமற்ற ஒரு செயல். நீங்க இன்னைக்கு வந்து முடிவு பண்ணணும். உடல் நலத்தை பிடிக்காமல் நாம் ஞானத்தை அடைவது என்பது சத்தியமாக சாத்தியமற்ற ஒரு செயல். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். டிக்ளேர் பண்ணிட்டார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை ஏன் நான் வளர்க்கணும்? உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன? நான் இறையுணர்வை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உடலை நான் பேணி பாதுகாக்க வேண்டும். சரிதானுங்களா? இந்த கவியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அத்துப்படியா மனப்பாடமா தெரியும் எனக்கு தெரியும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இப்ப நான் அத்தனை பேருமே உடலுக்குள் இறைவன் கோவில் கொண்டான் என்று நாம் இந்த உடலை பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய கேள்வியை எனக்கும் சேர்த்து நான் இங்க வைக்கிறேன். நீங்க உங்களுக்கே நீங்களே கேட்டுக்கோங்க.
உடம்பினுக்குள் உத்தமனான இறைவன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு சொல்றாரு. இறைவன் இருக்கின்ற இருப்பிடமாக இந்த உடலை மதிக்கின்றோமா? இறைவனுடைய பேரறிவு இந்த உடலுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? சரியா? நாம் இறையுணர்வு பெறுவதற்காக இந்த உடல் இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இதெல்லாம் நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு நீண்ட காலமாக இது ஒரு தாக்கம் உள்ள இருந்துட்டே இருக்கு. அதுக்கு எப்ப முழு விடை கிடைக்கும் தெரியல. இன்னைக்கு வந்த விடை இதுதான். ஏன் நாம் குணநலத்திலே உச்சகட்டத்தை அடைய முடியவில்லை? ஏன் நமக்கு அந்த கோபத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் விட்டு கொடுக்கின்ற தன்மையிலிருந்தும் ஏன் நாம அந்த நிலையை அடைய முடியல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு என்னுடைய மூளையிலே கொடுத்த இறை செய்தி, நீ உடல் நலத்தை ஒழுக்கமாக வைத்துக் கொள்ளவில்லை. உடல் நலத்திலே நீ குறைபட்டு உள்ளவரை உனக்கு குணநலப்பேறு கிட்டாது. அப்படி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு செய்தி ஒண்ணும் இல்லை. அப்ப சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வலிமையான ஆரோக்கியமான உடலில் தான் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அப்ப கெட்ட சிந்தனைகள் உருவாகிறது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய உடல் நலம் மிகவும் கெட்டு மோசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மோசமான உடலில் இருந்து தான் கோபமும் வெறுப்பும் பயமும் கவலைகளும் இன்னும் பல பல துன்பங்களும் உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு தற்சோதனைக்கு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நான் இதுல கேட்கறதுல உடல் நலத்துல மகரிஷி அவர்கள் உடல் நலத்தை பேணுவதற்காக 2 விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். 2 விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் இருக்கு, முக்கியமா 2 விஷயம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயமே உடல் நலத்துக்கு இன்டர்லிங்க்டு தான். நம்ம தியானம் பண்றது உடல் நலத்தை கொடுக்கும், காயல் பண்றது உடல் நலத்தை கொடுக்கும், உடற்பயிற்சி செய்யறது உடல் நலத்தை கொடுக்கும், தத்துவ விசாரங்கள் உடல் நலத்தை கொடுக்கும், அறிவினுடைய மேம்பாடு உடல் நலத்தை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நான் 2 விஷயங்களை மட்டும் இன்னைக்கு தற்சோதனைக்கு எடுத்துக்குவோம். நாள் தவறாமல் உடற்பயிற்சியை முறையாக முழுமையாக, இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, முறையாக முழுமையாக செய்பவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நாள் தவறாமல், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோ. பெண்கள் அந்த மென்சஸ் டைம் மட்டும் விட்டுருங்க. மற்ற அன்பர்கள் நாள் தவறாமல், ஒரு நாள் தவறாமல் இந்த உடற்பயிற்சியை முறையாக, 2வது முழுமையாக நான் சொல்லியிருக்கேன். இந்த முழுமையாகங்கிறது ரிலாக்ஸேஷன்ல தான் முழுமையாகும். அது நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். நான் பல அன்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன். என்கிட்ட நோய்க்கு காரணங்கள் அத்தனை பிரச்சனைகள் கேட்கறாங்க, அப்படியே கேட்டே இருக்காங்க. என்ன காரணம், ஏன் நோய் வருது அப்படின்னு கேட்டா, உடற்பயிற்சி பண்றீங்களான்னா அதை பண்றது இல்லை, பண்ணா அறகுறையா பண்றது, கடைசியில ரிலாக்ஸேஷன் பண்றது இல்ல, அக்கு பிரஷர் பண்றது இல்ல, குறிப்பிட்ட நேரத்துல பண்றது இல்ல, காலையில பண்றது இல்லாட்டி சாயங்காலம் பண்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடையில் முதல் கொடை உடற்பயிற்சி. மகரிஷி அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா, தியானம் செய்ய வேண்டுமா, ஒரு நெருடல் என்று உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் தியானத்தை ஒதுக்கிவிட்டு உடற்பயிற்சியை மட்டும் செய்யுங்கள், அதுவே தியானமாக மாறிவிடும். இந்த வார்த்தையை அப்படியே மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு நீங்க மத்தியான நேரத்துல தற்சோதனை நிகழ்வுக்கு உள்ள வர்றீங்க, 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கிறீங்க, 12லிருந்து 1 மணி வரை தியானம் நடத்துறாங்க. ஆனா காலையில என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் தயவு செய்து அன்பர்களே தியானம் செய்யாதீர்கள். செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு உடற்பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 242 அன்பர்களிலே 28 பேர் மட்டுமே தொடர்ந்து உடற்பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் என்று இறையுணர்வை பெறுவது எப்படி சாத்தியமா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. அன்பர்களே, வந்தவன் போனவனுக்கெல்லாம் இறையுணர்வு கிடைக்காது. வைராகியம் இருப்பவனுக்கு மட்டுமே இறையுணர்வு கிடைக்கும். அவனையே கஷ்டப்படுத்திதான் அது வரும். ஏன்னா அவ்வளவு கர்மா இருக்கு. நாமளும் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, இப்பிறவியல் இறையுணர்வு, இப்பிறவியல் இறையுணர்வு அப்படின்னு பேசுறதுக்கு சூப்பரா இருக்கு.
கனவு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ உழைப்பு அதை விட பல மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும். சரிதானுங்களா? அதை விட பல மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு நம்மளுடைய விடாமுயற்சி வேண்டும். மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சாப்பிட்றத விடுறது இல்லையில, விட்டுருங்கன்ற நான் இன்னையில இருந்து. சாப்பிட்றத விட்டுருங்க, பயிற்சி செய்யாம சாப்பிடக்கூடாது. இது இல்லாட்டி முடியாது. நாம இன்னும் காலங்காலத்திற்கு சாயங்காலம் வர்ற அன்பர்கள்கிட்ட இன்னும் நோய்க்கு என்ன பண்றது, அந்த சிகிச்சை என்ன பண்றது, இந்த சிகிச்சை என்ன பண்றது, புரிதலைங்க? சிகிச்சையெல்லாம் யாருக்கு? முடியாதவர்களுக்கு சிகிச்சை. முடிந்தவர்கள் நீங்கள் பயிற்சியை செய்யாமல் சிகிச்சை செய்தால் சிகிச்சை வேலை செய்யாது. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியும், ஆனால் என்னுடைய சோம்பேறித்தனத்தாலே, என்னுடைய அலட்சியத்தாலே, சரிதானுங்களா, நான் பயிற்சியை செய்ய மாட்டேன், மருத்துவத்தை தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக முழுமையாக இயற்கையால் ஏற்றுக்கொள்ளப்படாது, செயல்படாது. பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஐயா, ரொம்ப அதீதமான பாதிப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நீங்க எடுத்துக்கிட்டா ஓகே. பயிற்சியும் செய்து கொண்டு மாற்று மருத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னா அது பயன்படும். ஆனா நான் பயிற்சியே செய்ய மாட்டேன், மாற்று மருத்துவத்தை தான் பயன்படுத்துவேன்னா நிச்சயமா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, மருத்துவம் எப்பவுமே டெம்பரவரி, இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். அது நிரந்தர தீர்வு அல்ல. எந்த மருத்துவம் வேணா வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அம்மா அவங்க சொல்லி கொடுத்த காந்த சிகிச்சை முதல் கொண்டு நான் சொல்றேன், இதெல்லாம் டெம்பரவரி தான். சரிதாங்களா? உடல்ல ஒரு நோய் உருவாகுதுன்னா அந்த நோய்க்கான மூல காரணத்தை நீங்க அழிக்கணும். எந்த மருத்துவத்தாலையும் மூல காரணத்தை அழிக்க முடியாது. மூல காரணத்தை எந்த மருத்துவத்தாலையும் அழிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் மட்டுமே அழிக்கும். எந்த மருத்துவம் நான் சொல்றேன், எந்த மருத்துவத்தையும் மூல காரணத்தை, மேல வந்த விஷயத்தை தான் அழிக்க முடியும். அலோபதி மட்டுமல்ல, எல்லாமே அப்படித்தான். சரிதாங்க? இப்ப மூல காரணத்தை அழிக்கணும்னா பயிற்சி மட்டுமே அதற்கு துணை நிற்கும். அப்ப நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்க உடற்பயிற்சி ஏன் செய்வதில்லைன்னு எனக்கு தெரியுறதில்ல. பல காரணங்களை நீங்கள் வைத்திருக்கிறாள். இறைவன் எந்த காரணத்தையும் அனுமதிப்பதில்லை. காரணங்களை சொல்பவர்கள் காரியங்களை செய்வதில்லை. இன்னைக்கு செய்யாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மத்தியானம் சாப்பிடாதீங்க. மணி இப்போ 1:30 ஆச்சு, 5 நிமிஷத்துல இப்ப நிறைவாயிரும். ரொம்ப பசியா இருந்ததுன்னா பச்சை தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஒண்ணும் ஆயிராது. உண்மையாலுமே இந்த தற்சோதனை நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த வைராக்கியம் நமக்கு இருந்தாக வேண்டும். வைராக்கியம் இருந்தாகும். சரிதாங்களா? வைராக்கியம் இல்லாம இதுல ஆன்மீகத்துல வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்ப உடற்பயிற்சிக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன ஆனால் உடற்பயிற்சி செய்துட்டு போகணும். அவ்வளவு பெரிய மகான் கேட்கிறார், 90வது பிறந்த நாளிலே என்னுடைய பிறந்த நாளுக்கு இத்தனை பேர் வந்திருக்கின்றீர்கள், நான் உடற்பயிற்சியை செய்துவிட்டுத்தான் மேடைக்கு வந்திருக்கிறேன், இங்க எனக்காக சேவை செய்து வந்தவர்களில் எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்தீர்கள் என்று கேட்டார். அப்படியே பலார்னு அப்புன மாதிரி இருந்ததுன்னு ஒரு பேராசிரியர் சொன்னார். ஏன்னா அவர் செய்யல அந்த அன்னைக்கு. அவ்வளவு பெரிய மகான் இறையுணர்வை பெற்று பல கோடி மக்களுக்கு இறையுணர்வை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மகான் உடற்பயிற்சியை செய்து வருகின்றார் என்றால், அந்த மகானுடைய சீடராகிய நாம் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் இதுதான் நாம் குருவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? இது ஒரு விதத்திலே குரு துரோகம் அல்லது இறை துரோகம். இறைவனே நம் உடலுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முற்காலத்தில் உடல் உழைப்பு இருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. உடல் தானாக கழிவுகளை நீக்கியது. நமக்காக வேலை செய்யக்கூடிய உடலிற்கு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு பயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் இதைவிட இறை துரோகம் என்னவாக இருக்கும்? நம் உடலுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்னவாக இருக்கும்? ஒண்ணுமா இருக்காது. இத்தனை வேலையை வாங்குகின்றோம். காலையில 4 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 18 மணி நேரம் ஓயாமல் வேலை வாங்கக்கூடிய ஒரு உடலை அதற்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு கூலி கொடுக்க முடியவில்லை என்றால் இறைவன் நமக்கான கூலியை எவ்வாறு முழுமையாக கொடுப்பார்? சொல்லுங்க. எப்படி சம்பளம் கரெக்டா வரும்? எப்படி திருமணம் காலத்தில் நடக்கும்?
எப்படி தொழில் சரியாக அமையும்? எப்படி வேலை வாய்ப்பு சரியாக அமையும்? எப்படி நீங்கள் நினைத்தபடி வீட்டை கட்ட முடியும்? எந்த ஆசையும் நிறைவேறாது. ஏனால் நம்ம உடலுக்கு துரோகம் செய்து இதுக்கு அதுக்கு லிங்க் இருக்கு. நீங்க ஏதாவது லிங்க் இல்லாம நான் சும்மா பேசணும்னு நினைக்காது. இதை செஞ்சா அது தானா நடக்கும். இதை செய்யலைன்னா அது நடக்காது. எத்தனை நீங்க சங்கல்பம் வைத்தாலும் இதை செய்யலைன்னா அது நடக்காது. சரிதானுங்களா? அப்ப நமக்கு நன்றியுணர்வு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக நாம் உடற்பயிற்சி செய்யும். இந்த உடலை பயன்படுத்தி இத்தனை பணிகளை வாங்கி கொண்டு, சரிதானுங்களா, நம்மள நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு ஒரு சம்பளம் எல்லாம் தாட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் இங்க நிலைப்பாடு. அப்ப தயவு செய்து உடற்பயிற்சியை உயிராக மதியுங்கள். தியானம், தற்சோதனை அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க, செகண்டரி. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ். அதை செய்யாம எதையுமே செய்ய வேண்டாம். எந்த ஆன்மீக பயிற்சியும் பலன் இருக்காது. எனக்கு சொல்றேன் பாரு, இவ்வளவு நம்ம தத்துவம் பேசுறோம், ஏன் தத்துவம் நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது? ஐயா அவ்வளவு அற்புதமா பேசிட்டு இருக்காரு, என்ன மாறுதல் பேசுறாரு, ஆசை சீரமைத்தல் பேசுறாரு, ஏன் நம்மால எடுத்து போட முடியல? இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம ஆசை இல்லாத தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீக்கிட்டோம்? சொல்லுங்க பார்ப்போம். எங்க வீட்டுல ஒரு பொருள் கூட தேவையில்லாம இல்லை அப்படிங்கிறவங்க சொல்லுங்களே பார்ப்போம். சரி, அதையும் தான் கேட்டுருவோம். ஏன் அப்படி இல்லை நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு பொருள் கூட தேவையில்லாம இல்லைங்கய்யா. அப்படி ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருந்தா நீங்களும் நானும் ஞானியாயிருவோம். செயல்படுத்த முடியல, தெரியுது. ஆசை சீரமைத்தல், சரிதானுங்களா? தேவையில்லாம இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பாவப்பதிவினுடைய வெளிப்பாடுதான். அது ஒரு ஜட்டியா இருந்தாலும் சரி, ஒரு சீலையா இருந்தாலும் சரி. தேவைக்கு நீங்க கோடி பொருள் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவையில்லாம ஒத்தை பொருள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இதை நான் ஏன் சொல்ல போறேன்னா, நம்ம உடல்ல அவ்வளவு தெம்பு இல்லை, அதனால அது செயல்பாட்டுக்கு வரல. மனசு சொல்லிட்டே இருக்கும், ஆனா உங்க உடல் உங்க கட்டுப்பாட்டுல இல்லை. சரி, இன்னைக்கு காலம் கருதி நான் ஒரு விஷயத்தோட நிறுத்துறேன். அடுத்த வகுப்புல இன்னொரு விஷயத்த ஆழமா பார்க்கலாம். இந்த 2 விஷயத்தை கடைபிடிக்காமல் நீங்கள் 10 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, மகிழ்ச்சி சொல்ற 150 வருஷம் ஆனாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வராது. ஒன்றை மட்டுமாவது முழுமையாக பிடிக்க வேண்டும். சரிதானுங்களா? ஒரு குருவை மட்டுமல்ல, ஒரு பயிற்சியை மட்டுமாவது நீங்க போல்டா சொல்லணும். உடற்பயிற்சியா சார், உயிரே போனாலும் செஞ்சுட்டு தான் சார் போகும், அப்படி சொல்லணும். அப்படி இருக்கீங்களா? அதுக்கப்புறம் காயகல்பத்துக்கு வருவோம், அப்புறம் தியானத்துக்கு வருவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் பயிற்சியிலே அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நீங்க தயவு செய்து ஒன்று செய்யுங்க. இந்த 28 பேரை தவிர மற்ற அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 214 பேர், 216 பேருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சௌமித்திரன் ஐயா நம்மளோட யூடியூப்ல ஒரு 6 மணி நேரம் திருப்பூர்ல வந்து சாமுண்டிபுரத்துல பேசின ஒரு வீடியோ இருக்கு. தயவு செய்து உங்கள் அனைவரையும் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், அந்த வீடியோவை 1க்கு 4 முறை பாருங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா யூடியூப் விஷயங்களையும் நீங்க கேட்கவே வேண்டாம் இப்போதைக்கு. அந்த 6 மணி நேர வீடியோவை ஒரு 2 முறை 3 முறை நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்வீர்கள். சரிதானுங்களா? சரி, இதையெல்லாம் நீங்க கருத்துல எடுத்துக்கோங்க. இன்றிலிருந்து 22/2/2022 டேட் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு. 22/02/2022. சரி, எல்லாம் 2 தான். ரைட். அப்ப இன்றைய தினத்திலிருந்து நீங்க சொல்லணும். நாளைக்கு நான் வந்து கேட்டேன்னா நீங்க சொல்லணும். உடற்பயிற்சி இன்னைக்கு செய்யாதவங்க யாராச்சும் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் ஆகக்கூடாது. சரிதானுங்களா? இனிமேல் இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிறவங்க இப்படித்தான்னா இது இப்படித்தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? பயிற்சிகள் அத்தனையும் சரியா செய்வாங்க. இன்னைக்கு அந்த யூடியூப் லிங்க் குரூப்ல போட்டு விடுறாங்க. அந்த 6 hours வீடியோ குரூப்ல போட்டு விடுறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிற போல யூடியூப், வாட்ஸ்அப்ல எதையுமே பார்க்க கூடாது. அந்த 6 மணி நேரம் வீடியோ மட்டும்தான் முழுசா பார்க்கணும். நல்லா பாருங்க. சரிதானுங்களா? ஓகே, வெரி குட். நிறைய பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. 242 பேர் வர்றீங்க. சில நாள் பார்த்தா 200 பேர் வர்றீங்க.
சில நாள் 190 வர்றீங்க. என்ன கணிப்பில் வச்சு வர்றீங்கன்னு எனக்கு புரியுறது இல்லை. சரி, எப்படி வந்தாலும் வந்த வரைக்கும் நல்லதுதான். தொடர்ந்து வாங்க. நண்பர்கள் நிறைய வர்றப்பதான் ஆசிரியர்களுக்கு, நடத்துறவங்களுக்கு இன்னும் நல்லா கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளார தோன்றும். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. அனைத்து நோய்க்கும் ஒரே தீர்வு, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மிக மிக ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்டை நம்ம சிந்தனைக்கு எடுக்கிறோம். அது உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தியே தீரும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் என்னுடைய சிந்தனைக்குள் வர்றப்பவே அது ஒரு பெரிய தாக்கத்தை எனக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. சரிங்களா? அந்த அளவிற்கு இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவாக அனைத்து நோய்க்கும் ஒரே தீர்வு என்கின்ற தலைப்பிலே என்னுடைய சிந்தனை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் கலந்துக்கோங்க. இன்னும் பிறருக்கு இதை தயவு செய்து பகிருங்க. இப்ப மணி 1:30 சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. உங்களால ஒரு நபர் அதை கேட்டு அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய பாவப்பதிவு பல்லாயிரம் கோடி கரைந்து போகும். இதுதான் நாம செய்த கர்மா. உட்கார்ந்த இடத்துல புண்ணியத்தை வாரி வலிச்சுட்டு போக முடியும். அதனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா கூப்பிட்டு கூட சொல்லுங்க. நோயால இல்லாத ஆளே இல்லை, எல்லாத்தையும் வர வைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பயன்பெறட்டும் என்று கூறி, நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இரவு தற்சோதனையில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களோட எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு இரவு தற்சோதனைக்கு வர்றதுக்கு ஒரு பெரும் முயற்சியை நாம மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இப்போ